வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நல்ல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தலைகீழ் மாற்றமாக வரலாறு காணாத வீழ்ச்சியில் காணப்படுறவில்லை. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரை கடுமையான இல்லை, மிக கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 257 ரூபாய் 90 பைசாவாக காணப்படவில்லை. 1 கிலோ 2,57,900 ரூபாயாக காணப்படுது. ஒரே நாளில் 23,000 ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இதுவரை 27,100 ரூபாய் அப்படிங்கிற கடுமையான வீழ்ச்சியில் காணப்படுது. இந்த வீழ்ச்சிக்கு ஒரு புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை காணப்பட்டாலும் இதற்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு 89 ரூபாய் 79 பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுறதும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலையில் 24K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 13,745 ரூபாயை காணப்படுறதில்ல. சவரன் விலையை பொறுத்தவரை 1,09,960 ஆகும். இதே வேளையில் நம்மளுக்கு அரை பவுனோட விலை 54,980 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் பயங்கரமாகவும் கடும் பயங்கரமாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா 4,368 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 3,700 ரூபாய் அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியும் சந்திச்சது. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,11,000 12,000 குறைந்தபட்சமாக 1,03,000 4,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. 22K தங்கத்தோட விலை 1 கிராம் 12,599 ரூபாயாக காணப்படவில்லை. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,07,992 ரூபாவாக இருக்குது. இதே வேலை அரை பவுனோட விலை 50,396 இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் 4,008 ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியில் காணப்படுது. மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை 1,02,000 3,000 குறைந்தபட்சமாக 95,000 96,000 வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் தொடர் சரிவில் காணப்பட்டதுனால இன்று ஒரு சிறு ஏற்றத்தை சந்திக்கலாம்.